ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடி கிருத்திகை நாங்கள் இது வரைக்கும் அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி நாங்கள் வழிபட்டது கிடையாது, விரதம் இருந்து. ஆனால் எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும், இஷ்ட தெய்வன்றதுனால நான் எப்பயுமே பூஜை மட்டும் பண்ணிப்பேன். அவருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி என்னென்ன பண்ணணுமோ அதுமாரி செஞ்சு பூஜை பண்ணிப்பேன். அதுமாரி இன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலே நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையும் பண்ணிவிட்டு முருகருக்கும் பூஜை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் டைம் செட் ஆகலை. 3 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் காலையில். அப்படி இருந்தும் கரெக்டான டைம் என்னால் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், எப்பயும் போல் 4:30 மணிக்குள்ளே நான் பிரம்ம முகூர்த்த பூஜையை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணி அவருக்கு 6 மணி கரெக்டாக 5:50க்குலாம் பூஜையை முடிச்சிட்டேன். முருகருக்கு ஆடி கிருத்திகை பூஜை. இன்னைக்கு சக்கரை பொங்கல் இல்லை பருப்பு பாயாசம் இதுமாரி ஏதாவது ஒன்று வச்சு செய்யலான்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆனால் எதுவுமே செய்ய முடியல. வெத்தலை பாக்கு வாழைப்பழம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே மனசு தான். கடவுள் எது வச்சாலும் ஏற்றுப்பார். அவருக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அப்படிதான் நான் நினச்சி நான் பூஜை பண்ணேன் இன்னைக்கு. இன்னைக்கு காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வெளியில் வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு, நம்மளுடைய டைல்ஸ் ஒயிட் டைல்ஸுன்றதுனால வெள்ளை மாவில் கோலம் போட்டாக்கா நல்லா தெரியல, பளிச்சுன்னு இல்லை. அதனால் காபி பொடி இருக்குல்ல, அதை தண்ணியில் குழச்சி அதை அடிச்சு விட்டேன். வாசலுக்கு முன்னாடி ஒரு ப்ரஷ் வச்சு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அதை அடிச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் காயறதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்துட்டேன். அப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு துளசிக்கு பூலாம் வச்சு பொட்டுலாம் வச்சு அவங்களே ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்ல மழைங்க, நைட்லேருந்து நல்ல மழை. காலையிலேயும் ஒரு மழை தூரிக்கிட்டே இருந்தது. நல்லா சில்லுன்னு இருந்தது. இருட்டாக வேற இருந்தது, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு லைட்டு நம்ம மொபைல் லைட்டு வச்சு தான் இன்றைக்கி வீடியோ எடுத்தேன் வெளியில். எப்பயுமே என்னால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும் போதோ இல்லை வேறு ஏதாவது பூஜை பண்ணால் கூட என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்தேன்னா ஒன்று கரெக்டான டைமுக்கு என்னால் பூஜை பண்ண முடியல, 2வது கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. வீடியோவிலே நம்ம கவனம் ஃபுல்லாக இருக்கிறதுனால சாமி கும்பிட்றதுல கவனம் செலுத்த முடியல. அதனால் நான் எப்பயாவது தான் வீடியோ எடுத்துக்கிறது. இல்லாட்டினா பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறது. இன்றைக்கி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன். ஏன்னா நம்ம கேமரா ஆங்கிள் மாற்றி மாற்றி வச்சிட்டு இருக்கிறதுக்கு டைம் பத்தாதில்ல. அதனால் நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். காலையில் எழுந்திரிச்சதும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணால் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றி பேசுகிற எல்லாருமே இந்த வார்த்தையை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் லைஃப் மாறிடும், கண்டிப்பாக நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற சிலருக்கு தோணலாம். என் ஃப்ரெண்டு கூட என்கிட்ட கேட்டா, நீ பிரம்ம முகூர்த்த பூஜைலாம் பண்ணுறியே, நீ என்ன இப்போ உனக்கு நினச்சதெல்லாம் கிடைச்சிருச்சா, உன் வாழ்க்கையில் என்ன நீ சந்தோஷமா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டா. எல்லாருக்குமே நம்ம கஷ்டப்படுறது மட்டும்தான் தெரியும். நம்மளும் நம்ம ஏதாவது யார்ட்டையாவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கஷ்டங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுவோமே. சந்தோஷத்தை ரொம்ப ரேர் சொல்றது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே நம்ம கஷ்டப்படுறோன்றது மட்டும்தான் தெரியும். நம்மளுக்குள்ள சந்தோஷம் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ மாற்றம் இருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்றது யாருக்குமே நம்ம சொல்ற வரைக்கும் தெரியாது. நம்மளும் எல்லார்கிட்டையும் போய் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரிலாம் மாற்றம் இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. கேள்வி கேட்கறவங்க கடைசி வரைக்கும் கேள்வி மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காலையிலே முருகருக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டேன். பால் அபிஷேகம், சந்தனம், திருநீர் அபிஷேகம், இந்த 3 அபிஷேகங்களும் பண்ணிட்டேன். நான் காலையில் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு நானே ரெடி பண்ணேன். அது மண் அகல் விளக்கில் நம்ம உள்ள திரி ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்காக நானே ரெடி பண்ணேன். ஆக்சுவலி அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் பார்த்துருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்க. என்னுடைய ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்தா தெரியும். முருகருக்கு தான் 6 விளக்கில் போட்டிருப்பேன். அதை நானே தான் ரெடி பண்ணி போட்டேன். அமேசானில் பார்க்கும்போது 600 ரூபா சொல்லி போட்டிருந்தாங்க. ஐயோ, இது மண் விளக்குக்கு இவ்வளோ காசோ அப்படின்னு நினச்சிட்டு அப்புறமா இந்த பொம்மைலாம் செய்வாங்கல்ல களிமண்ணில், அவங்ககிட்ட போயிட்டு கொஞ்சமாக களிமண் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு நானே வீட்டில் செஞ்சேன். அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். ஆனால் இதில் நான் அந்த விளக்கு ஏற்றிருப்பேன் முருகருக்கு.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 6 வெத்தலை வச்சு ஒரே ஒரு விளக்கு மட்டும் அந்த விளக்கு ஏற்றிருப்பேன் நான். அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அந்த திரி ஸ்டாண்டில் வச்சு நம்ம ஏற்றுறது. நம்ம பிராஸில் கிடைக்குது. ஆனால் மண் அகல் விளக்குக்கு பிராஸில் வச்சா நல்லா இருக்காது. மண்ணிலே வச்சு செஞ்சாக்கா ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதனால நான் அந்தமாரி நானே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பிரம்ம முகூர்த்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல, நான் அப்படியே நடுவில் வேறு டாபிக் போயிட்டேன். நிறைய பேர் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறவங்க எல்லாரோடைய லைஃப்பும் மாறிடுச்சா அப்படின்னா, பேப்பர் போடுறவங்க, பால் பாக்கெட் போடுறவங்க, இவங்கெல்லாம் பிரம்ம முகூர்த்த டைமில் தான் எழுந்திருக்கிறாங்க. அவங்க லைஃப்லாம் என்ன மாறிடுச்சு, அவங்க இப்போ வரைக்கும் அப்படி தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சிலர்லாம் பேசலாம். அவங்க லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு நம்ம போய் பார்க்க மாட்டோம்ல, நம்மளுக்கு தெரியாது. அவங்க பேப்பர் போட்டுக்கிட்டே கூட இருக்கலாம், பால் போட்டுக்கிட்டே கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் நடந்திருக்கும்ல. ஒன்று ஹெல்த் வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், அது சரியாகி இருக்கலாம். இல்லை ஃபினான்ஷியலாக ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம், அது சரியாகி இருக்கலாம். அது ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் வரும். நம்ம மாற்றம்னு நீங்கள் நினைக்கிறது ஒரே நாளில் ஒரே மாதத்தில் கோடீஸ்வரங்களா எல்லாம் நல்ல பணக்காரங்களா எல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சா அப்படின்னு நினைக்கிறீங்க. அது முழுக்க முழுக்க தவறு. பணக்காரர்களாகிறதும் கோடீஸ்வரர்களாகிறது மட்டும் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகும். இதை நம்ம ரெகுலரா செய்ய செய்ய கண்டிப்பா நம்மளுடைய லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு நல்ல ஒரு இதுக்கு நம்ம போகும். இதுதான் நம்பிக்கையோட நம்ம எது செஞ்சாலும் நிச்சயம் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கும். நம்பிக்கையே இல்லாத நீங்க என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட் தான். மனசார பண்ணணும் எது பண்ணாலும். அந்த மாரி நீங்க மனசார கடவுளை வேண்டி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு மாற்றம் இருக்கும். நான் மறுபடியும் அது சொல்றது இதுதான். ஏன்னா இதை நான் அனுபவ ரீதியா சொல்றேன். அதனாலதான் மறுபடியும் நான் அதே சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு நல்ல மாற்றம் வரும்ன்ட்டு. நான் காலையில எழுந்திரிச்சேன்னா முருகருடைய பாடல் வரிகள், திருப்புகழ், அந்த மாரி ஏதாவது நான் ஒன்று சொல்லுவேன். போன வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன், எனக்கு முருகர் காட்சி அளித்தது. நிறைய டைம் கனவுல முருகர் காட்சி அளித்திருக்காரு. ஆனா நிஜத்துல நடந்தது நான் ரொம்ப லக்கியாவே ஃபீல் பண்றேன். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், நான் எப்படி இருந்தாலும் முருகர் என் கூடவே தான் இருப்பாரு. கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் நினைச்சதை முருகர் எனக்கு கொடுப்பாரு. என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு முருகன்றதை நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.